கர்த்தாவே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. உங்கள் நாமத்தை நீர் மைமைப்படுத்துங்க. நன்மை கிருபை உண்டாகட்டும். மகிமையான உம்முடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்க்க காத்து கொண்டிருக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. மகிமை உள்ள உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் உட்காருங்க. இந்த நாள் விசேஷ விதமாய் தமிழ்நாடு முழுவதும் பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தேசம் எங்கும் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எதை அறிவிக்க வேண்டும் சொல்லுங்கள்? எதை அறிவிக்க வேண்டும்? இன்றைக்கி நம்ம எதில் பின்தங்கி இருக்கிறோம் என்று சொன்னால், சுவிசேஷம் அறிவிப்பதில் இன்றைக்கி எல்லாருமே பின்தங்கிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி திருச்சபைகள் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியங்களை பார்த்து சொல்லுங்கள் பகலை. இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டமிட்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், 6 மாதம் ஆகிவிட்டது. 6வது மாதத்தில் 8ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டோம். எத்தனை பேருக்கு அந்த சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த பாரம் உங்களை அதிகமாய் தாக்கி கொண்டிருக்கிறது? நான் யாரையும் கையை உயர்த்துங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. நீங்களே சற்று நேரம் உங்களையும் நீங்கள் சற்று கவனித்து பார்க்கணும். கர்த்தர் 3 வேளை உணவு கொடுக்குறாரு, நல்ல உறைவிடமான ஒரு இடத்த கொடுக்குறாரு, பாதுகாப்பை கொடுக்குறாரு, நல்ல பலத்தை கொடுக்குறாரு. ஆனால் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற அந்த பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது? நீங்கள் உங்களை பாருங்கள். இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். தெய்வ சமூகத்தில் இருக்கிறீங்க, கொஞ்சம் கண்ணை மூடி உங்களை பாருங்கள். நான் சுவிசேஷம் எப்போ சொன்னேன்? ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேளுங்களேன். நான் சுவிசேஷம் எப்போ சொன்னேன்? எந்த நிலைமையில் சொன்னேன்? எந்த நாளில் சொன்னேன்? எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதுன்னு சொல்லி தயவுசெய்து உங்களை கொஞ்சம் நீங்கள் கவனிங்க பார்க்கலாம். 2 நிமிடம் உங்களுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது. இந்த டைமில் நீங்கள் உங்களை பார்க்க. நீ கடைசியாக சுவிசேஷம் சொன்னது எப்போ? நீ கடைசியாக இயேசு நல்லவர் என்று சொல்லி இயேசுவை அறியாதவர்களுக்கு நீங்கள் எப்போ சுவிசேஷம் சொன்னீங்க? அப்படியே கொஞ்சம் நீங்கள் அப்படியே கவனித்து பார்க்கணும். இயேசு அனுதினமும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நன்மையை பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த இயேசு நல்லவர் என்று சொல்ல இன்றைக்கி நம்மளால் முடியல. எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கல. கண்ணை மூடுங்க. தேவசனத்தில் எல்லாரும் கண்களையும் மூடி கேளுங்க. நான் எப்போ சுவிசேஷம் சொன்னேன்? திரும்பி பாருங்கள், அவங்களே திரும்பி பாருங்கள். சபையரோடு நம்ம சுவிசேஷம் சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் தனிப்பட்ட விதங்களில் எத்தனை பேர் இங்கே சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? தேவசமத்தில் நீங்கள் பார்க்கணும். கொஞ்சம் உங்களை பாருங்கள். சுவிசேஷ எண்ணம் இல்லைன்னா கர்த்தர் உங்களோடு இல்லை என்பது தான் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு இருப்பதற்கு அடையாளமே என்னன்னா, ஒரு ஆத்துமா பாரம். எல்லாரும் சந்திக்கப்படணும். கர்த்தர் அதிகமாக சொல்கிறாரு என்னென்னா, புறப்பட்டு போங்கள், போய் நற்செய்தி அறிவியுங்கள். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் சொல்கிறது தான், புறப்பட்டு போ, நற்செய்தி செய். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் கூடவா இல்லை? எத்தனை பேர் கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு கண்ணீரோடு போராடி கொண்டு, ஒருத்தருக்கு இயேசு நல்லவர்னு சொல்ல முடியாதா? பெரிய சுவிசேஷத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு சூழ்நிலையை மாற்றுவார். இயேசுவை பிடித்துக்கொள். அவ்வளோதான். பெருசாக நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சில இடத்துல உனக்கு சுவிசேஷம் சொல்ல தடை இருக்குதுன்னா நீ சிம்பிளாக சொல்லு. கஷ்டமான சூழ்நிலையில் உன் இடத்துல அவங்க பேசுகிறாங்கன்னா நீ சொல்லணும், இயேசு சூழ்நிலையை மாற்ற நான் ஜெபிக்கிறேன், இயேசுவை நம்பு. அவ்வளோதான். இது யாரும் தடை பண்ண மாட்டாங்க. அவங்கள கேட்பாங்க. நீ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீ அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா போதும், அவங்க கேட்பாங்க, நீ எங்கே போகிற? நானும் வரேன்னு சொல்லி உன் கூட வருவதற்கு அநேகரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அநேகர் சுவிசேஷம் சொல்ல முடியல. உன் நண்பர்களிடத்தில் சொல்ல முடியல. மற்ற கதையெல்லாம் பேச தெரியுது. ஆனால் இயேசுவை குறித்து ஒருத்தருக்கு நம்ம அறிமுகப்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த தவறுகளை செய்து கொண்டு எத்தனை பேர் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம்?
அப்பா பார்த்து சொல்லுங்கள், எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்கள், எங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்கள். ஒரே ஒரு ஆத்துமாவுக்காக கிணத்தண்டையில் உட்கார்ந்து கொண்டு வெயிலில் கிணத்தண்டையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் இயேசு. ஒரே ஒரு ஆத்துமாவை பார்த்து பேச ஆரம்பித்தார். அந்த ஆத்துமா நிமித்தம் கிராமங்கள் சந்திக்கப்பட்டது. ஒரே ஒரு ஆத்துமா கல்லறையில் கட்டப்பட்டு இருக்கிறது. கடந்து போகிறாரு. அந்த ஒரே ஒரு ஆத்துமாவை சந்தித்தார் கர்த்தர். ஒரு விடுதலை கொடுத்தார். அற்புதங்களை எங்கே செய்ய ஆரம்பித்தது. அந்த ஆத்துமா போய் பல பட்டணங்களை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தினது. நான் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறேன். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நீங்கள் சந்திக்கிற ஒரு ஆத்துமா உங்களை விட 1000 மடங்கு பலமுள்ளதாய் மாறும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களை சந்திக்கிற ஆத்மா, நீங்கள் ஒரு ஆத்மாவை சந்திக்கிறீங்கன்னா அந்த ஆத்மா உங்களை விட பல 1000 மடங்கு பலமுள்ளதாய் மாறும். பாலங்கீசோவை சந்தித்தது ஒரு சின்ன பெண்ணு தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை விட அந்த பாலங்கீசோ எப்படி சந்திக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக மாறினதுக்கப்புறம் அந்த பிள்ளையை விட பல கோடி மடங்கு பலமுள்ளவராய் மாறினார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இது கடைசி காலம். நம்மளை விட பலவான்கள், பலமுள்ளவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமுள்ள எத்தனையோ பேர் இன்னும் வெளியில் சந்திக்கப்படாமல் இருக்கிறார்கள். நம்மளை கொண்டு கர்த்தரவளை சந்திக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரவளை சந்திக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்பா பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் மாறணும்ப்பா, நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ராஜா. சொல்லுங்கள், எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். வார்த்தைக்குள்ளே போவதற்கு எல்லாருமே ஜெபிங்க பார்க்கலாம். அங்கே மாறணும் ராஜா, அங்கே மாறணும் தகப்பனை. உமக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து ராஜா ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு நாங்கள் ஆயத்தப்படணும் ராஜா. சும்மா இருக்கக்கூடாது. இது சும்மா இருப்பதற்கு காலம் அல்ல ராஜா. எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புறீங்க ராஜா. அந்த உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றவளாய் நாங்கள் இருக்கணும் ராஜா. சொல்லுங்க, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றவளாய் நாங்கள் இருக்கணும் ராஜா. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றவளாய் நாங்கள் இருக்கணும் ராஜா. ஏதோ ஒன்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது காலம் அல்ல ராஜா. ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பதற்கு இது காலம் அல்ல. சொல்லுங்க, எங்களுக்குள்ள அந்த ஆத்துமா பாரமா, சுவிசேஷ பாரமா எங்களுக்குள்ள இருந்து எழும்பட்டு சொல்லுங்க. எங்களுக்குள்ள எழும்பட்டு சொல்லுங்க. ரீபா லகா தியாந்தர பராஷே அபியந்தர பராக்கல்ப துவாஷே மியாந்தரா ஈபதாட ரீகல். நமக்கு யாரோ ஒரு சுவிசேஷம் சொன்னதுனால தானே இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நன்மையை பெற்றிருக்கிறோம். நன்மையை பெற்ற நாம் தீமை செய்யலாமா? எல்லாரும் சில பேருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின, ஆனால் இந்நாட்களில் உன் வாழ்க்கை வெறுமையாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, நீ சுவிசேஷம் சொல்வதை விட்டுட்டு இன்றைக்கி உன் வேலையை நீ பார்த்து கொண்டிருப்பதுனால தான் உனக்கு வர வேண்டிய நன்மை இன்னும் வராதபடி அது தடையாக இருக்குது. எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் சொல்றார், நீங்கள் வேகமாய் சுவிசேஷம் சொன்னீங்க, வேகமாய் ஜனங்களுக்காய் பரிதபப்பட்டீங்க, வேகமாக இந்த ஜனங்களுக்காக பிரயாசப்பட்டீங்க, ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. அந்த சுவிசேஷ ஊழியம் முடக்கப்பட்டு கிடக்கிறதை பார்த்து கர்த்தர் துக்கப்படுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகளையும் அந்த தாளந்துகளையும் நீ புதைத்து வைத்திருக்கிறதை பார்த்து கர்த்தர் துக்கப்படுகிறார். பிசாசு சந்தோஷப்படுகிறார். இன்னைக்கு ஒரு முடிவு செய். மறுபடி நான் சுவிசேஷம் சொல்ல போகிறேன். மறுபடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போகிறேன். தேவனே, என்னை முடி கிருபையினால் நிரப்புன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற அநேக அற்புதங்களுக்கு எஸ் டாடி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறீங்க. அதை சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் இப்படி தான் இருந்தது, இயேசு எனக்கு அற்புதம் செய்தா. உனக்கு அற்புதம் செய்வா, உனக்கு நன்மை செய்வார். எல்லா கண்களை மூடி சில நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. சொல்லுங்க, ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே சொல்லுங்க, ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பான்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. எங்களை வெறுமையாக்குறோம்ப்பா. உங்கள் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய விரும்புகிறோம் தகப்பனே. ராஜா, உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க ராஜா. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா. வல்லமையான காரியங்களை கர்த்தர் நீங்கள் செய்யுங்க ராஜா. ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க ராஜா. இன்னும் எல்லாரும் இந்த நாள் முதற்கொண்டு தீவிரமாய் சுவிசேஷ அறிவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நன்மைகளை வெளிப்படுத்துக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு சொல்கிற காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். என்ன சொல்றாருங்க? கீழ்ப்படிதல். நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறோம். ஆனால் யாருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிவது இல்லை. ஹல்லேலூயா. யாருக்கு கீழ்ப்படிவது இல்லைங்க? தேவனுக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு வருகிறேன், நான் கர்த்தருக்குரிய காரியத்தை கொடுக்குறேன், கர்த்தருக்கான காரியத்தை நான் எல்லாமே செய்கிறேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்ல விரும்புகிற காரியம் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க என்று சொன்னால் நம்முடைய மரண பரியந்தமும் நம் கர்த்தருக்காக கீழ்ப்படிந்து நடக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் அல்ல, ஏதோ ஒரு வேலை அல்ல. நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யக்கூடிய ஒரு சந்ததி கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. சில வசனங்களை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை அப்படியே நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை கவனிங்க. அவர் அதிகமான அந்த குழந்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. வாசிங்க பார்க்கலாம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது. கவனிங்க பார்க்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்கிறது அதிகமான கிருபையை தருகிறாராமா. என்ன தருகிறாராமா? அதிகமான கிருபையை தருகிறாராமா. அடுத்து சொல்லப்படுகிறது பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராமா. என்ன பண்றாராமா? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. அடுத்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு கீழ்ப்படியணும் சொல்லுங்க? யாருக்கு கீழ்ப்படியணுமா? தேவனுக்கு கீழ்ப்படிவது மாத்திரம் அல்ல, அடுத்தது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு காரியத்தை இணைச்சு பாருங்க. ஒரு பகுதியில் நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும், இன்னொரு பகுதியில் யாருக்கு எதிர்த்து நிற்கணும். அப்ப இதுல இருந்து ஒரு காரியத்தை நீங்கள் தாளமாய் நீங்கள் அறிந்து கொள்ளணும். எப்ப நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனோ அப்ப எனக்கு எதிராக யார் வர்றா? கொஞ்சம் கவனிங்க பார்க்கல. யார் வர்றா? நான் விசுவாசமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும், இனி எல்லாமே என் இயேசு தான் அப்படின்னு நான் நினைச்சு என் தேவனுக்காக என் வாழ்க்கையை நான் முழுமையா ஒப்பு கொடுக்கும் போது ஒரு காரியம் நடக்கிறதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நான் எப்ப தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேனோ அப்ப யார் வர்றானா? பிசாசு வருகிறான். அல்லேலூயா. அல்ல கவனிங்க. ஏதேன் தோட்டத்துல 100% ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. அல்லேலூயா. அப்ப யார் வந்தா? யார் வந்தா? சர்ப்பத்தின் வடிவில் யார் தான் வந்தா? சத்துரு வந்தான். யார் தான் வந்தா? அப்ப நல்ல கவனிங்க. நம்ம எப்போதுமே 100% தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நீங்க என்னைக்கு முடிவெடுக்கிறீங்களோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல சர்ப்பத்தின் வடிவில் யார் வந்தா? சத்துரு வந்தா. அல்லேலூயா. எதற்கு வந்தா? இந்த கீழ்ப்படிதலை மாற்ற வேண்டும். இவர்கள் 100% தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டாங்கன்னா எனக்கு வேலை இல்லாம போய்விடும். நான் இவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருவேன். யாருக்குடைய கண்ட்ரோலுக்கு போயிருவேன்? பிசாசு என்ன தெரியுமா நினைப்பான்? நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நீங்க முழு சதவீதம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது என்ன ஆகுனா, பிசாசு எங்க இருப்பானா உங்க கண்ட்ரோல், நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தையை தாண்டி அவனால எதையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. வெளியே போடானா போகணும், இந்த எல்லைக்கு வராதனா வரக்கூடாது, என் ஜனத்தை தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது.
கர்த்தர் முன்குறிச்சிருக்கிற காரியங்களை சேதப்படுத்த முடியாதுன்னா சேதப்படுத்த முடியாது. அப்ப அவன் என்ன செய்கிறான்னா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவன் எதற்காக புகுந்து வந்தானா, இந்த ஜனம், அந்த ஆதாமும் ஏவாளும் இவர்கள் முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படிச்சிட்டாங்கன்னா இவங்க காலுக்கு அடியில நான் போய் விடுவேன், இவர்கள் என்னையும் மிதிக்க ஆரம்பித்து விடுவார்கள், இவர்களும் என்னை தள்ள ஆரம்பித்து விடுவார்கள், இவர்கள் மூலியமா நான் அடிமைப்பட்டு கிடக்கணும்னு ஒரு முடிவெடுத்தவன் என்ன செய்கிறானா, இதை நான் உடைக்கணும். அல்லேலூயா. எதை உடைக்கணும்? நீங்க உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனையெல்லாம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சத்தியம் புரியும். என்ன அப்படின்னா, நீங்க தேவனை விட்டு விலகணும். நீங்க என்ன விலகணும்? நீங்க உங்களை சுற்றி வேற பிரச்சனை, உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையுடைய மைய கருத்து என்னன்னா, நீங்க தேவனை விட்டு விலகணும். அல்லேலூயா. யாரை விட்டு விலகணும்? சில நேரத்தில் நீங்க உங்களே கவனிச்சு பாருங்களேன். பயங்கர பிரச்சனை, பயங்கர சூழ்நிலை, பயங்கர நெருக்கம் வரும். அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுங்களா, என்ன வரும்? இந்த தேவனை ஆராதித்து எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த தேவனை ஆராதித்து எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த தேவனை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஏதேதோ செய்கிறேன், எனக்கு ஒரு நன்மை நடக்க மாட்டேங்கிறது, ஒரு நன்மை நடக்க மாட்டேங்குது, ஒரு காரியம். ஆனா அதுக்குள்ள நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா கர்த்தர் செயல்பட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. இந்த பிரச்சனை நிமித்தம் நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா நம்ம பிரச்சனையே பார்த்து, சூழ்நிலையை பார்த்து 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 இதையே பார்க்கறதுனால தேவன் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு வாழ்க்கையில மாற்றங்களை செய்வார், முற்றிலும் நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பேன்கிற ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள நம்ம வரவிடாதபடிதான் நம்மளை சுற்றிலும் இருக்கிற நெருக்கங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்ல ஒரு காரியத்தை நீங்க கவனிக்க வேண்டும். என்னைக்கு நான் தேவனுக்காக உண்மையா இருக்குன்னு முடிவு எடுக்கிறனோ அன்னைக்கு சத்துரு பல வழியில நம்மோடு போராடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னைக்கு முடிவெடுத்து இந்த சிலையை வணங்க மாட்டேன்னு சொன்னாங்க, அன்னைக்கு தான் 7 மடங்கு பிரச்சனை, 7 மடங்கு அக்கினி அதிகமா எரிக்கப்படுகிறது. 1 மடங்கு அக்கினியை அங்க தாங்க முடியாது. அவன் கண்ணுக்கு முன்னாடி உத்தரவு வருகிறது, 7 மடங்கு அக்கினியை அதிகமாக்கு. அல்லேலூயா. அவன் சொல்றான் 7 மடங்கு அல்ல, 70 முறை நீ அக்கினியை சூடாக்கினாலும் என்னுடைய வைராக்கியத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன், என்னுடைய அர்ப்பணிப்பை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் எடுத்த பொருத்தனைகளையும் முடிவுகளையும் எனக்கு தேவனுக்குள் இருக்கிற அந்த ஒப்பந்தத்தை நான் எந்த சூழ்நிலையும் மாற்ற மாட்டேன். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனுக்காக வாழணும்னு முடிவெடுக்கும் போது நான் உங்களை பார்த்து சொல்றேன், சில தோல்விகள் வரும், சில நிந்தைகள் வரும், சில குழப்பங்கள் வரும், சில வேண்டாத சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் கைவிட மாட்டார், என் தேவன் என்னை மறக்க மாட்டார், என் தேவன் என்னை விட்டு விலக மாட்டார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த காரியத்தை மாற்ற கர்த்தர் எனக்கு கிருபை தருவார், இதை மாற்றி கர்த்தர் என்னை கண்மலை மேலே நிறுத்துவார்னு சொல்லி அந்த விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேங்க, என் தேவன் எனக்கு எதுவுமே செய்யலைனாலும் அவர் நல்லவர் தான். என் தேவன் எனக்கு எதுவுமே செய்யலைனாலும் எனக்கு என் தேவன் எனக்கு எதையும் செய்யணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு அவசியம் நான் இப்படி சொல்றேன்னு, எனக்கு உணவு கொடுத்தாலும் சரி, உணவு கொடுக்கலனாலும் சரி, வஸ்திரம் இல்லைனாலும் சரி, எனக்கு எதுவுமே இல்லைனாலும் சரி, அவர் நல்லவர் தான். அல்லேலூயா. ஏன்னா இவ்வாழ்க்கை அல்ல எனக்கு, இவ்வாழ்க்கை எனக்கு 70 வருஷமோ 80 வருஷமோ தான். அதுக்கப்புறம் நான் நித்திய வாழ்க்கைக்கு போவதற்காக எனக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கைக்குரிய ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி என்னை சுத்திகரித்த ஒரு இரத்தத்தினால கழுவி இருப்பதனால அந்த சுதந்திரமே எனக்கு போதும் என்கிற அந்த எண்ணம் நமக்கு இருந்தால் போதும். கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் இவனமாய் சொல்லுகிறது, நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த உலகம் நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த உலகம் நம்முடைய சரீரத்தை என்ன வேணுமாலும் பண்ணும். என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் நம்ம ஆவியவோ ஆத்மாவையோ ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சரீரத்தை என்ன வேணுமாலும் பண்ணும், என்ன வேணுமாலும். ஆனா நான் கவனிச்சு பாருங்க, இந்த ஆவி ஆத்மா ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. இந்த சரீரம் பூமிக்குரியது, இந்த ஆவியும் இந்த ஆத்மாவும் பரலோக ராஜ்யத்துக்குரியதா இருக்குது. யுக யுகமா கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, கர்த்தரை மகிமைப்படுத்த, எஸ் டேடி, பெரிய 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 முற்பிதாக்களோடு அவரை மகிமைப்படுத்த எனக்கு கொடுக்கப்பட்டது ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது.
அல்லேலூயா. அதனால இன்றைக்கு வருகிற சில பிரச்சனைகளை பார்த்துட்டு நம்ம சோர்ந்து போக கூடாது. என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகிற இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கல. கர்த்தர் நல்லவனா. இங்க இருக்கிற உங்களை எல்லாருக்குமே நான் சொல்றேன், முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ பஞ்சிமத்தையில வாழ்கிற வாழ்க்கை அல்ல. சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் வரதான் செய்யும். இயேசுவே வேதம் சொல்கிறது, அவரே பாடுபட்ட ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே வாசிங்க பார்க்கல. ஒரு வசனங்களை எடுத்து அப்படியே வாசிங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அப்படியே ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். இன்னொருத்தர் இன்னொரு வசனங்களை எடுத்து அப்படியே வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல என்ன வருங்களாமா? சொல்லுங்க, என்ன வருமாமா? தேவ கோபாக்கினை வருமாமா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இயேசு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில முற்றிலுமாய் அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், முற்றிலுமாய் கீழ்ப்படுகிறவராய் வாழ்ந்தார். முற்றிலுமாய் தேவனுக்காக அவர் முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கிறவரை நீங்கள் அங்க வேதத்துல அங்க வாசிக்கணும் பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8, 9 எப்படி வாசிங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அவர் எப்படி இருக்கிறாரம்மா? குமாரனா இருந்தும், நல்ல கவனிங்க பார்க்கலாம். அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை என்ன பண்ணாரம்மா? எங்க கற்றுக்கொண்டாரம்மா? அந்த வசனம் சொல்கிறது, பிதாவுக்கு இவர் குமாரனா இருக்கிறார். யாருக்கு குமாரனா இருக்கிறார்? பிதா யாருங்க? சிருஷ்டிகர். சகலத்தையும் வார்த்தையே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின பிதா சகலத்தையும் ஆளுகை கூடியவராய் அங்கே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்ப குமாரன் பூமிக்கு வந்துட்டாரு. இப்ப அங்க வேதம் சொல்லுகிறது, இந்த குமாரன் பூமிக்கு வந்த பிறகு அவர் குமாரனா இருந்த அப்படின்னா பிதாவினிடத்தில் இவர் எதை கேட்டாலும் செய்ய பிதா வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இவரை கவனிச்சு பாருங்க, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினால. எதனாலமா? சொல்லுங்க, எதனாலவாமா? பாடுகள். அவருக்கு வந்த பாடுகளினால என்னத்தை கற்றுக்கொண்டாருன்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நமக்கு பாடுகள் வந்தா நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம்? நம்ம எதை கற்றுக்கொள்கிறோம்? கோபத்தை கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது என்ன பண்றோம்? பொறுமை இல்லை. அடுத்தது என்ன இல்லை? எரிச்சல் வருது, கோபம் வருது. இந்த பாடுகள் மத்தியில் என்ன வருதுன்னா பகை வருது. அடுத்தது என்ன பண்ண? அவிசுவாசங்கள் வருகிறது. அடுத்தது என்ன வருதுன்னா உலக பிரகாரமான பலவிதமான யோசனைகள் வருகிறது, பலவிதமான சிந்தைகள் வருது. ஆனா இவருக்கு என்ன பாடுகள் மத்தியிலிருந்து என்னத்தை கற்றுக்கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள் வருதுன்னா நம்ம எதை கற்றுக்கொள்ளணும்? என்ன கீழ்ப்படிதல்? என்ன கீழ்ப்படிதல்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாடு நமக்கு வருது அப்படின்னா எதை கற்றுக்கொள்ள? இன்னும் தேவனுக்காக நான் எதை செய்ய வேண்டும், இன்னும் நான் தேவன் மேல எப்படி அன்பா இருக்கணும், இன்னும் நான் தேவ சித்தத்தை எப்படி செய்யணும், இன்னும் நான் தேவ நாமத்தை எப்படி மகிமைப்படுத்த, இன்னும் நான் விசுவாசத்துல எப்படி வளரணும். அப்ப இந்த பாடுகள் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னா கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வட்டாரத்தை பார்த்தீங்கன்னா பாடுகள் அவர்களுக்கு தவறான பாதைகளை கற்றுக்கொள்கிறார்கள். சில மனிதர்களுக்கு சில பாடுகள் வரும்போது அவர்கள் தவறான சில செயல்பாட்டுக்குள்ள கடந்து போறார்கள். யாரை எப்படி ஏமாற்றலாம், எப்படி காரியங்களை செய்யலாம், எப்படி இதை பண்ணலாம். உங்களை சொல்லல, வெளியில இருக்கிற அநேகருக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு பாடுகள் வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, உலக வழக்கத்தின்படி பல உபய தந்திரங்களை தேடிக்கொண்டு போகக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல இந்த பாடுகளை தாண்டி செல்ல கிருபையும் தாங்கப்பா, வழியும் காட்டுங்கப்பா, இதை விட்டு நான் வெளியே வர என்ன செய்யணுமோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் உமக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. யோபு பாருங்க,
பாடுகள் மத்தியில விசுவாசத்தை கற்றுக்கொண்டு, வைராக்கியத்தை கற்றுக்கொண்டு, தேவன் மேல நம்பிக்கையை கற்றுக்கொண்டு, அவன் அறிக்கையிட்டு முடிவில் அவன் என்ன செய்தான் என்று சொன்னா, முழுவதும் அவன் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறார், காற்றை குறித்து பேசுகிறார், எல்லாத்தை குறித்தும் இந்த யோபுவோடு பேசி முடிவில் கர்த்தர் யோபுவை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். இந்த யோபு தலைமுறைகளை தாங்கி தலைமுறைகளை காணும்படியாக கிருபைகளை பெற்றவனாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. அப்ப எனக்கு பாடுகள் கோபத்தை உருவாக்க கூடாது. என்னத்தை உருவாக்க கூடாது? இப்போ ஒரு குடும்பத்துல சில பாடுகள் வந்துருச்சு அப்படின்னா, கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் என்னத்தை தான் பண்றாங்க? கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. சில வேளைகளில் அவர்கள் தாய் தகப்பன் பிள்ளைகள் மேல கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். பிள்ளைகள் பெற்றோர் மேல, உன்னாலதான் இந்த பிரச்சனை. நான் சொல்றேன், யாராலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது எதற்காக எனக்கு வந்திருக்குதுன்னா, நான் முற்றிலும் தேவனுக்குள் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு, விசுவாசத்தை கற்றுக்கொள்வதற்கும், தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்வோம், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய காலமும் நேரமும் வந்திருப்பதனால இது எனக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறதுனா, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாடுகள் என்றாலே என்ன அப்படின்னா, இயேசு எப்படி அவர் குமாரனாய் இருந்தும் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, எதை கற்றுக்கொண்டாரு சொல்லுங்க? எதை கற்றுக்கொண்டாரு? பிதா கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கீழ்ப்படிதலை என்ன பண்றாருன்னா கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த வசனத்தை அப்படியே கவனிச்சு பாருங்க. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அது வந்து சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அல்ல. நீங்க அதை நல்லா எழுதி வச்சுக்கணும். ஒரு கீழ்ப்படிதல் என்பது சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினால மாத்திரம் அல்ல, உபத்திரவத்தினாலதான், பாடுகளினாலதான் கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்கு ஈடான ஒரு வசனத்தை சொல்ற, அப்படியே வாசிச்சு பாருங்க. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இதுக்கு ஈடாக அந்த வசனத்தை மேற்கோள் காட்டினீங்கன்னா அங்க ஒரு கீழ்ப்படிதலை நீங்க பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அதோட அப்படியே வசனம் இருக்கட்டும். நம்ம பாருங்க, என்ன சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சா? வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இப்ப ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு? 25 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறக்குது. 25 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை என்ன செய்ய சொல்றாருன்னா, பலி செலுத்த சொல்றாரு. என்ன செலுத்த சொல்றாரு? கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க ஏதோ ஒரு காரியம் அல்ல. இன்னைக்கு இந்த கடைசி காலமா இருப்பதுனால எல்லாமே தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன, ஏதோ சபைக்கு வருவது, கை தட்டுவது, பாட்டு பாடுவது, கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்புவது, ஏதோ பிரசங்கம் பண்ணுவாங்க, கேட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழலான்னு நினைக்கிற காலம் அல்ல. சில பாடுகள் வரும். வெளிப்படுத்தின விசேஷ வாட்சி பாருங்க. சில பாடுகளை குறித்து அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. யாருக்கு? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவன் சில பாடுகள் வரும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ உண்மை உள்ளவனாயிரு. அல்லேலூயா. என்னவாயிரு? உண்மை உள்ளவனா இரு. அந்த வசனம் சொல்லப்படுகிறது 22:16 வாசிச்சா, நீ உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்த. அப்படின்னா இப்ப ஈசாக்கா பலி செலுத்த சொல்றாரு. என்ன செலுத்த சொல்றாரு? நீங்க இந்த வசனங்களை வீட்டுல எடுத்து வாசி பாருங்க. அவன் அதிகாலையில் எழும்புகிறான். என்ன சாதாரண வேலை கிடையாது. நம்ம தெய்வம் சில நேரங்களில் சில பயங்கரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிச்சுட்டு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார், நம்ம என்ன செய்கிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்ப்பார். இது வரைக்கும் நம்ம சில நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஜெப நேரத்தில் நிறைய ஒப்பு கொடுத்துருவீங்க. ஆண்டவரே, என்ன வந்தாலும் மாற மாட்டேன், என்ன நடந்தாலும் மாற மாட்டேன், அதெல்லாம் அவர் எழுதி வச்சுக்குவார். அவர்ல என்ன பண்ணுவார்? ஜெபத்தில் சொல்கிறோமா இல்லையா? சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்? ஆவியில நிரம்பி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, என்ன வந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். உயிரே போனாலும் சரி, யார் என்னை விட்டு போனாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இதை யார் எழுதி வச்சுக்குவா? பரலோகம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. பரலோகம் என்ன பண்ணும்? மொத்த ஜபத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. இப்ப என்ன ஆகும் என்று சொன்னால், சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாதபடி நமக்கு பாதகமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அல்லேலூயா. பாருங்க, இப்படி பாருங்களேன். பிள்ளையை கொடுத்தது அவருதான். யாரு கொடுத்தது? ஈசாக்க கொடுத்தது அவருதான். இப்ப அதே ஈசாக்க பலியிட சொல்றாரு. என்ன சொல்றாருங்க?
சொல்லுங்க, என்ன சொல்றாரு? பலியிட சொல்றாரு. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், அதிகாலையில் எழும்பி ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போகிறான். இப்ப எங்க போறான்னு பாத்தீங்கன்னா, பலி செலுத்துவதற்காக கடந்து போகிறான். அதை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. நான் மேல்கோள் மாட்டு காட்டுகிறேன் பாருங்க. அந்த 22:18 போடுங்க பார்க்கலாம். அந்த 22:18 அப்படியே வாசிக்கும் போது இப்ப இதுதான் சம்பவம். இப்ப என்ன பண்ணிட்டான்னா, கூட்டிட்டு போயிட்டான், பலிபீடத்தை செப்பனிட்டுட்டான், பலிபீடத்தை உருவாக்கிட்டான், கட்டைகளை அடுக்கிட்டான், தன் பிள்ளைய பலிபீடத்துல மேல கட்டி பலி செலுத்துவதற்காக கையை கட்டி காலை கட்டி பலி செலுத்துவதற்கு கத்தி எடுத்துட்டான். என்ன பண்ணிட்டாங்க? கத்தி எடுத்துட்டு ஓங்குறான், கையை ஓங்குறான். கை கீழே இறங்கினா பலி செலுத்தப்பட்டாயிச்சு. இப்ப வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல கைய போட. கொஞ்சம் யோசி, நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறேன். நமக்கு வர பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். முற்பிதாக்கள் நம்மளை விட பல 100 மடங்கு பிரச்சனை சந்தித்தவர்கள் தான் முற்பிதாக்கள். அல்லேலூயா. என்றைக்காவது நமக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு நம்ம எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறோம். அக்காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இல்லை. பிதா இருக்கிறார், குமாரன் எல்லாமே இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். அந்த சூழ்நிலை முற்பிதாக்கள் இதை விட கடுமையான சூழ்நிலைக்குள்ள, விசுவாச போராட்டத்துக்குள்ள, பாடுகள் மத்தியில நின்றவர்கள் தான் முற்பிதாக்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த பிள்ளை அப்பதான் ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் என்று சொன்னா, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால. 18ஆம் வசனம் போடுங்க பார்க்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன அதிகமா எதிர்பார்க்கிறோம்னா, ஆசீர்வாதமான வார்த்தையை மாத்திரம் கைத்தட்டி வரவேற்கிறோம். சில கடினமான வார்த்தைகளை கர்த்தர் சொன்னாருன்னா அப்படியே என்ன ஆகிறோம் என்று சொன்னா, அப்படியே நமக்குள்ள ஒரு தடுமாற்றம், நமக்குள்ள ஒரு நான் சொல்றேன், ஆசீர்வாதமான வார்த்தையை விட என் தேவ நாம மகிமைப்படும் என்று சொன்னா, அதற்காக நான் எதையும் செய்யவோ எதையும் இழக்கவும் நாம் ஆயத்தமா இருப்போம் என்று சொன்னா, இவைகளின் மேல கர்த்தர் பிரியமாய் இருந்து இவைகள் நிமித்தம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை பார்க்க ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறான். அவன் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்னென்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் கேட்கிறான். அவன் தாய் தகப்பனு கீழ்ப்படின்னு சொல்ல. அவன் சொல்றான், சிறு வயதுல இருந்து நான் இதெல்லாம் செய்யறேன். அடுத்தது அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன்கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்தி நீ வித்து தரித்திற்கு கொடு. யாருக்கு கொடு? தரித்திற்கு கொடுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவன் என்ன ஆச்சுன்னா, அவன் பெரிய ஆஸ்திக்காரனா இருந்ததுனால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை விட்டுட்டு, தேவனை விட்டுட்டு தன் ஆஸ்தியை நோக்கி அவன் பயணிக்கிறான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், அவனுடைய முடிவு எப்படியா இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே நுழைஞ்சிருக்க முடியாது. அடுத்த வசனம் சொல்கிறது, ஊசியின் காதுல ஒட்டக நுழையுமா. என்ன பண்ணுமாமா? ஐஸ்வர்யவான் வருவது அப்பேற்பட்ட கடினமா இருக்கும், ஆனாலும் தேவனால எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. சில கஷ்டமான, நம்ம எல்லாத்தையும் செய்வோங்க, ஜெபம் செய்வோம், ஆராதனை செய்வோம், சில காரியத்தை செய்வோம். ஆனா சில நேரங்களில் சில கடினமான காரியத்தை நமக்கு பார்ப்பதற்கு அது கடினமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய பலத்தில் அது சாதாரணமா செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நான் இந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறவங்களை பார்த்து எல்லாரையும் பார்த்து சொல்றேன், ஆயத்தப்படுங்க. எந்த சூழ்நிலையிலும் எதையும் கர்த்தருக்காக செய்ய நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. என்னையே கேட்டா என்னையும் கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம திருச்சபையில இருக்கிறீங்க, அநேகர் இருக்கிறீங்க. திடீரென்று சொல்லி தேவன் என்ன பண்ணுவார் என்று சொன்னா, சிலருக்கு நீ வந்து என் வேலையை செய்யின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? குடும்பத்தோட வா அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, சிலருக்கு ஆண்டவர் அந்த அழைப்புகள் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். நீ வா, என்னுடைய ஊழியங்களை முழுமையா நீ செய். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன யோசிப்போம்? ஐயோ பிள்ளைங்க இருக்கிறாங்களே, ஐயோ இவ்வளோ தேவைகள் இருக்குது, அவ்வளோ காரியங்கள் இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. என்ன பண்ணக்கூடாது? சாக்கு போக்கு சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? நான் சொல்றதெல்லாம் எழுதி வைங்க. சீக்கிரமா இந்த அறிவிப்புகளை சில வருடங்களுக்குள்ள வரலாம், இல்லை இந்த வருடம் முடிஞ்சு வரலாம், எப்போ வேணுமாலும் வரலாம். யாரை பார்த்து கர்த்தர் சில காரியங்களை சொல்றாருன்னா அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. இல்லை ஆண்டவர் சிலரை பார்த்து மிஷனரியா புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
என்ன பண்ணுவோம்? இப்போ நான் இப்படி இப்படி பேசிட்டு இருக்கிறேன்னு வைங்க, இப்படி பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குடும்பத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், மிஷினரியாய் பயணிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தோம்னா ஒரு குடும்பம் கூட சர்ச்சுக்குள்ள இருக்காது. என்ன பண்ணாது? மிஷினரியா பயணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காரியம் அப்படி அறிவிச்சோம்னா அடுத்த வாரம் பார்த்தோம்னு சொன்னா பாதி குடும்பம் காணாம போய்விடும். அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, இனி வருகிற காலங்கள் இப்பேற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது பணம் காசுல மாத்திரமல்ல, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். என் மூலியமாய் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரணும், என் மூலியமா ஒரு அசைவை கொண்டு வரணும், என் மூலியமாய் மாற்றங்களை கொண்டு வரணும், என் மூலியமா. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் இவனமா இதற்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வச்ச இந்த அதிகாலை ஜெபத்துல அநேகர் வந்தீங்க. இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான், இதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான், இதெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளி. இனி வருகிற நாட்களில கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பா. கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, அந்த வசனம் சொல்கிறது பாருங்க, நீ என் சொல்லுக்கு. இப்ப பாருங்க, பிள்ளையை கேட்டார் பலி செலுத்து, பிள்ளையை கேட்கிறாரு பலி செலுத்து. உடனே ஆபிரகாம் என்ன சொன்னா, ஒரு சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு எந்த சாக்கு போக்கு சொல்லாம அதை அப்படியே நிறைவேற்றும் போது ஒரு காரியம் நடக்கிறது. என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்ததுனால உன் சந்ததிக்குள், நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தை, அந்த அழுத்தமான வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று நல்லா கவனிக்கணும். பேர் அவர் என்ன எது மேல ஆணையிடுகிறான்னு சொன்னா, என் பேரில் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு பேர் அல்ல, அவருக்கு ஒரு பேர் அல்ல. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 263 நாமம் உடையவராய் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா அநேக 263 நாமம் உடையவர் சொல்றாரு. அத்தனை நாமங்கள், யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா சாலோ, சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ நாமம் உடையவர் சொல்றாரு, என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தோட மைய புள்ளியில தான் இந்த உலகத்தினுடைய சரித்திரமே மாறப்போகுது. இதுதான் மாறப்போகுதுங்க. இந்த ஆபிரகாம் இருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த மைய புள்ளி, அவருடைய சந்ததியில் இஸ்மவேல் வந்தார், அப்படி போனார் வந்தாரு. இன்னைக்கு மைய புள்ளி எங்கன்னா எருசலேம்ல இருக்கிற அந்த மசூதி. நீங்க கொஞ்சம் அப்படியே கவனிச்சு பாருங்க பார்க்கலாம். அங்கதான் இன்னைக்கு என்ன காரியமும் நடந்து கொண்டிருக்குது. அந்த ஒத்த காரியத்துக்காக தான் மொத்த உலகம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து நடந்து கொண்டு. அப்ப பாருங்க, இந்த ஆபிரகாமை சுற்றி கர்த்தர் இந்த உலகத்தை அப்படியே தீர்மானிச்சு வச்சு. அதனாலதாங்க சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கொஞ்சம் அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படின்னா ஆபிரகாம் சந்ததிக்குள்ள இருந்துதான் எல்லா ஆசீர்வாதங்களும் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான், அவர் சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான். அவர் என்ன சொல்றாரோ அதை தாமதம் இல்லாமல் செயல்படுத்துகிற ஒரு சந்ததி தேவை. அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், தேவனுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்துருங்க. அடுத்தது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. முதல்ல தேவனுக்கு உன்னை முழுமையை அர்ப்பணிக்கும் போது சத்துரு வருவான். நீ தேவனுக்கு முழுமையை செயல்பட விடாதபடி பல விதங்களை உனக்கு போராட்டங்களை கொடுக்க சத்துரு வருவான். ஆனால் நீ கீழ்ப்படி, பிசாசை எதிர்த்து நில். அப்பொழுது வேதம் சொல்லுது, அவன் உன்னை விட்டு ஓடி போவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய சூழ்நிலை, ஒரே பிள்ளை பிறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த பிள்ளையோடு உறவாடிட்டு இருக்கிறான், விளையாண்டுட்டு இருக்கிறான். ஆபிரகாமும் அந்த பிள்ளையோட இருதயம் ஒன்றா இணைஞ்சிருச்சு. இப்போ கர்த்தர் திடீர்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்னதான் செய்யறான்னு பார்க்கலான்னு சொல்லும்போது ஆபிரகாம் அதுலேயும் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இந்த காலத்துல கர்த்தர் நம்ம இடத்துல அதிகமா எதிர்பார்க்கறது என்னன்னா, கீழ்ப்படிதல். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ, என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ, என்ன திருச்சபையிலிருந்து சொல்றாரோ, என்ன காரியத்தை செய்ய சொல்றாரோ அப்படியே நம்ம செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. எங்க போனாலும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எங்க போனாலும் நீங்க உங்களை வெளிப்படுத்தாதீங்க. தயவு செய்து நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவனை வெளிப்படுத்துங்க. எங்க போனாலும் தேவனை வெளிப்படுத்துங்க. அது 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 உங்களுடைய வாழ்க்கையில அது நன்மையை கொண்டு வரும்.
நன்மையை கொண்டு வரும். எங்க போனாலும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. மாம்ச ரீதியில ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அதுவா இதுவா இதுவா, தயவு செய்து சொல்றேன், அது நமக்கு வேண்டாம். அந்த மாதிரி ஆராய்ச்சி நான் சொல்றேன், மாம்ச ரீதியா நீங்கள் ஒரு ஆராய்ச்சிக்குள் போவீங்கன்னா அது முடிவுல உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரும். ஆனா நீங்க எங்க போனாலும் சரி, ஆவியில நிரம்பி நல்லா ஜெபிச்சு அங்க இருக்கிற சூழ்நிலையை வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி நீங்க அந்த சூழ்நிலைக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா அது முடிவுல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்னா, நிறைய இடங்களில நம்மளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். இல்ல எங்க போனாலும் நான் அவருக்குள் இருப்பதனால நான் அவரை தான் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த சில வசனங்களை நான் அப்படி வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப நம்ம எல்லா விதத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்மளை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் மகிமையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை எடுங்க. கீழ்ப்படியாமல் இருந்தால் நமக்கு என்ன நடக்கும்? கீழ்ப்படியாமல் இருந்தால் நமக்கு என்ன நடக்கும்? வேதங்களை நிறைய பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15:22 வசனத்தை சொல்லப்படுகிறது, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நல்ல கவனிங்க. நீ 1000 ஜபம் செய்வதில் ஆண்டவர் சொல்றாரு, நீ 1000 ஜபம் செஞ்சு 1000 சோத்திர பலி சொல்லி நீ 1000 உபவாசம் இருக்கிறது, அதெல்லாம் அப்புறம்தான். முதலாவது என்ன அப்படின்னு சொல்றாருன்னா கீழ்ப்படிதல். என்னது சொல்லுங்க, என்னது? இப்ப நான் இப்படி வேகமான சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்க பாருங்க, எல்லா சகோதரர்கள் எல்லாருமே கவனிங்க பார்க்கலாம். ஒரு மனைவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கவனமா கேளுங்க. ஒரு மனைவி கணவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியாமல் வந்து நின்று ஜெபிக்கிறாள் என்று சொன்னால் அந்த ஜெபம் வேண்டாங்கிறார் கர்த்தர். அதே போல ஒரு கணவர் தன் மனைவியை கர்த்தருடைய வார்த்தையின்படி நேசிக்காம அன்பு கூறாதபடி அந்த மனைவி அவன் நடத்துவான் என்று சொன்னால், நடத்திட்டு வந்து நான் 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன்னா அது வேணாங்கிறார் கர்த்தர். என்ன சொல்றாரு? அது வேணான்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நல்லா கவனிங்க. தன் பிள்ளைகளையும் தன் குடும்பத்தையும் கர்த்தருக்குள் நடத்தாதபடி தன் மனம் போன போக்கில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று காரியங்களை செய்யணும் ஆண்டவர் சொல்ல, இதெல்லாம் எனக்கு வேணாங்கிறார். இதில் நம்ம அதுக்கு பாருங்க, அந்த வசனம் சொல்கிறத கவனிச்சு பாருங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலிகளை பார்க்கிலும் நீங்க நீ உபவாசம் இருக்கிறதுல எனக்கு வேணாம், நீ உபவாசம் இருக்கிறது எனக்கு வேண்டாம், நீ வேத வாசிக்கிறது எனக்கு வேண்டாம், நீ 1000 சோத்திர பலி சொல்றது எனக்கு வேண்டாம், எதுவுமே நீ வேணாம். நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா உன் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் எனக்கு வேணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு சமூகத்தில் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம நான் இஷ்டப்படி தான் போவேன், இஷ்டப்படி தான் நான் செய்வேன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் காசு எனக்கு வேணாம், நீ செய்யற எதுவுமே எனக்கு வேணாம், நீ முதல்ல கீழ்ப்படி. ஆண்டவர் சொல்ற, முதல்ல நீ என் சத்தத்துக்கு கீழ்ப்படி. என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியாம நீ என்ன செஞ்சாலும் சரி அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சில பேர் பாருங்க, கண்ணா பின்னான்னு பேசிக்கிறது, கண்ணா பின்னான்னு சொல்றது, ஊர்ல சொல்றது, உலகத்துல சொல்றது எல்லாத்தையும் உள்ள வாங்கி போட்டுட்டு அதையே தியானிக்கிறது, அதையே சிந்திக்கிறது. வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு உண்டா இருப்பதாக. என்ன உண்டா இருக்கணுமா? சொல்லுங்க, என்ன இருக்கணுமா நமக்குள்ள? எத்தனை பேத்துக்குள்ள அந்த சிந்தை இருக்குது? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எத்தனை பேத்துக்கு அந்த கிறிஸ்துவின் சிந்தை? எல்லாத்தையும் மன்னிக்கிற, எல்லாத்தையும் அரவணைக்கிற, எல்லா இடத்துல அன்பு கூறுகிற, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற, எல்லாருக்காகவும் பிரயாசப்படுகிற, சுயநலம் இல்லாதபடி அந்த கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில செயல்பட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு காரியம் நமக்கு இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பார்க்கணும் கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்கட்டும்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தைகள் அப்ப கீழ்ப்படியணும், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இல்லாம எனக்கு உலக பிரகாரமான சிந்தையும் மாம்ச சிந்தை இருந்து அப்படி நான் செயல்பட்டு தேவ சமூகத்துல வந்து நான் கையை அசைச்சு காலை அசைச்சு ஆவியில நிரம்பி ஆராதிக்க வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, இது எனக்கு வேண்டாம். உனக்கு கிறிஸ்துவின் சிந்தை வேணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி, அதை செய், அதை நோக்கி நீ வா. வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நாம் எதை செய்தாலும் பரலோகம் அங்கீகரிக்காது, பரலோகம் அங்கீகரிக்காது. நீங்க தயவு செய்து உங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. நான் மீண்டும் சொல்றேன், ஒரு 2 பேர் சேர்ந்தீங்கன்னா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 2 பேர் சேர்ந்த கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு ஆளா இருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 4 பேர் சேர்ந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் உண்டாகட்டும். நம் தேசத்தை குறித்து அக்கறை உள்ளவர், ஒவ்வொரு ஆத்மாவை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். யார் இவர்களுக்காய் மன்றாடுவா, யார் இவர்களுக்காய் ஜெபிப்பா, யார் இவர்களுக்காய் திறப்புல நிப்பான்னு கர்த்தர் ஏங்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னும் நம்மளை குறிச்ச வேண்டாத காரியங்களை குறித்து வேண்டாத காரியங்களை பேசிக்கொண்டு வேண்டாத காரியங்களை கொஞ்சம் யோசிங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் பாடுகள் மத்தியில சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருக்க 2 கல்லனை குறித்து அக்கறை உள்ளவராக அவர்களுக்காக பிதாவை நோக்கி மன்றாடினவர் நம் தேவ. தலையிலும் கால்களிலும் கைகளிலும் சரீரம் முழுவதும் ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவைகள் மத்தியிலும் அவர் ஒரு ஆத்தும பாரம் நிறைந்தவராய், இவர்களும் கெட்டு போக கூடாது என்கிற ஒரு ஆத்தும பாரம் இருந்தது. அவரை பார்த்து சொல்லுகிறார், அந்த கல்லன் தேவனிடத்தில் பேசும்போது என்னோடு நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அற்புதமாய் ஒரு ஆத்தும பாரம் நிறைந்தவராய் பாடுகள் மத்தியில புலம்பிக் கொண்டிருக்கல, பாடுகள் மத்தியில ஜெபித்துக் கொண்டிருந்தார். கொஞ்சம் யோசிங்க, நமக்கு பாடுகள் வருது, புலம்புறீங்க, ஒரு காரியம் நடக்காது. பாடுகள் மத்தியில சிலுவையில் சரீரம் முழுவதும் ரத்தம் ஒழுகி கொண்டிருக்கும் போது புலம்பல் அல்ல, என் தேவன் பிதாவை இவர்களை மன்னியும், தான் செய்வது என்னதென்று தெரியலன்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிக்கிறார். கொஞ்சம் கவனிங்களேன், அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். அந்த சிந்தை ஏன் எழுப்புதல் வரல, ஏன் மாற்றம் வரல, ஏன் ஆசீர்வாதம் வரல? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாம நடந்து கொண்டு நான் என்னதான் ஜெபிச்சு அநேகரை குற்றச்சாட்டி கொண்டு மாற்றம் வரலன்னா வராது, ஒரு மாற்றமும் வராது. நீ புலம்புவதனாலையோ நீ தேவையில்லாத காரியங்களை ஒருத்தரை குற்றம் சாட்டி கொண்டு ஒருத்தர் இருப்பதனால மாற்றம் வராது. உண்மையாய் நில்லு, தேவனை நோக்கி பார்த்து. என் தலைமுடியில எண்ணி வச்சிருக்கிறாரு, அவர் சித்தம் இல்லாம ஒண்ணு கீழே விழாது. என் தேவன் என்னோடு இருக்கிறார். அறிக்கையிடு, விசுவாச அறிக்கையிடு. அவர் சொல்லுக்கு கீழ்ப்படி, அவரையே நம்பிக்கொண்டிருங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், பிடிச்சுக்கோங்க, அவரை பிடிச்சுக்குங்க. உபத்திரவம் இருக்குது, போராட்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், நம் மூலியமாய் நடக்க வேண்டியது உலக தழுவின ஒரு மாபெரும் எழுப்புதல். அதுக்கு எல்லாரும் உருவாக்கப்படணும், எல்லாரும் உருவாக்கப்படணும். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வச்சிருப்பது ஆசீர்வாதம் அல்ல. நான் சொல்றேன், ஏதோ ஒரு வீடு, ஏதோ ஒரு காரு, ஏதோ கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ், ஏதோ கொஞ்சம் நகைகள், ஏதோ கொஞ்சம் இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. என்னுடைய பார்வைக்கு இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. என் மூலியமாய் பல ஆயிரங்கள் லட்சங்கள் சந்திக்கப்படுவதுதான் உண்மையான ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் தயவு செய்து ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் நம் மூலியமாய் ஒரு எழுப்புதல், ஒரு அசைவுகள் உண்டாக்குறது தான் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு முழுமையான ஆசீர்வாதத்துக்கு காரணமாக. அதனாலதான் ஆபிரகாமுக்கு சொல்றார், உன் சந்ததிக்குள் உன்னை மட்டும் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போதுமே நான் அவருக்கு கீழ்ப்படிஞ்சா, வேதம் சொல்கிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப என்ன தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். அதுதான் நம்ம வேலை. நான் நிறைய பேர்த்த கவனிக்கிறதுனாலையும் ஆவியில உணர்றதுனால சொல்றேன். சில நேரத்தில் நீங்க பேசுற பேச்சுகளே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா வந்தது நீக்கும். நீங்க ஏதோ பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இஷ்டத்துக்கு பேசுறது தேவனுக்கு கீழ்ப்பட கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்கிற ஒரு பயம் இல்லாம ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு நிற்போம் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் நம்ம முன்னேறி நினைக்கும் போது இந்த பிரச்சனையெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி நீக்கும். தயவு செய்து சொல்ற, தேவையில்லாததை உங்க வாயை முதல்ல அடக்குங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க. தேவனுக்கு பாருங்க, ஆபிரகாமை அழைக்கும் போது மனைவி கிட்ட கூட சொல்லல, புறப்பட்டான். மனைவி கிட்ட கூட சொல்லாம புறப்பட்டு அவன் என்ன செய்கிறான்னா, தேவன் வார்த்தை நிறைவேற்ற தீவிரப்படுகிறான். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, ஒவ்வொரு நாள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க வார்த்தையை தவிர வேற எதையும் நாங்கள் செயல்படுத்தக்கூடாது. உங்க வார்த்தையை தவிர நாங்கள் வேற எதையும் செயல்படுத்தக்கூடாதுன்னு தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்காக வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 13:17 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 13:17 எடுத்து ஒருத்தர் வாசிங்க. எபிரேயர் 13:17 எடுத்து உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவன் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படி
அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தை உற்று கவனிங்க பார்க்கலாம். வேதத்தில் திட்டமா சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்கள். அல்லேலூயா. இதை யாரை சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு மெய்ப்பனும் ஆத்துமாக்களையும் குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை கவனிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக. இப்போ உங்கள் ஆத்துமாக்களுக்காக யார் உத்தரவாதம் பண்ணுகிறா? டிவியில வர்றவங்க அல்ல. கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். டிவியில வர்றவங்களும் யூடியூப்ல வருகிறவங்களும் உங்களுக்கு யாரும் உத்தரவாதம் பண்ண வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறது யாருன்னா, உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட மெய்ப்பன் தான் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம். நீங்க ஏதோ இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம், ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஜெபிக்கிறோம் நம்ம அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு கதை. வேதம் சொல்லப்படுகிறது, உங்களை நடத்துகிற உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவளாய். அவர்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்னா, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உங்களை நடத்துகிறவர்கள் தான். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்கிறது, விழித்திருக்கிறவனானபடியா அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், விழித்திருக்கிறார்கள். என்ன பண்றாங்க சொல்லுங்க, என்ன பண்றாங்க? விழித்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அக்கா இறந்துட்டாங்க. நான் இதை நிறைய காரியத்தில் சொல்லுவேன். எங்கள் அப்பா இறந்த போதும் நடந்த சம்பவம், எங்கள் அக்கா இறந்த போது நடந்த சம்பவத்தில் நான் நிறைய சொல்ல முடியும். எங்கள் அப்பா இறந்த போது ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு சொன்னால், எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அந்த சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், உடனே அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ஃபோன் பண்ணி அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. அவங்க பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனையை சொல்லி சொல்லி அவங்க அழுகிறாங்க. நான் தேவ நாமத்துக்கு மகிமைக்காக சொல்றேன். கிட்டத்தட்ட எங்க அப்பா அங்க பெட்டியில இருக்கிற பீசர் பாக்ஸ்ல இருக்கிறாரு. அதை தள்ளி நான் இந்த பக்கம் 1 மணி நேரம் அவர்களோடு பேசி கொண்டு இருந்தேன். 1 மணி நேரம் அவர்களோடு பேசி, அவளுக்கு தேவையான தேவ ஆலோசனையை கொடுத்து, தேவக்கு அடுத்தது என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அல்லேலூயா. இதை நான் பெருமைக்காக நான் சொல்லல. இதுதான் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர் செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. அடுத்தது அக்காவுடைய சூழ்நிலை அப்படிதான் இருந்தது. ஒரு பகுதியில் அழுகை, போராட்டம். ஆனால் இன்னொரு பகுதியிலேருந்து ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நான் யாருக்கிட்டையும் அக்கா இந்த மாதிரி சூழ்நிலை சொல்லவே இல்லை. அவர்களுக்காய் தொடர்ந்து கார்லையும் ஜெபம் பண்ணிக்கிட்டு போகும்போது, அங்கே இருக்கும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டு பல காரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஏன் இதனா சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆத்துமாக்களுக்காய் ஒருவன் உத்தரவாதம் பண்ணுவானா, அவன் தன்னுடைய காரியத்தை பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். அந்த ஆத்துமாக்களுக்காய் அவன் எப்போது விழிப்புள்ளவனாய், எப்போது ஜெபிக்கிறவனாய் இருப்பான். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க யாரு? அந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறாங்க, விழித்திருக்க. அவர்கள் துக்கத்தோடு அல்ல. வசனத்தை கவனிங்க பார்க்கலாம். இப்ப உங்களை ஆத்துமாக்களுக்காய் ஒரு உத்தரவாதம் பண்ணி விழிச்சிருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறவர்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடாதம்மா. எப்படி இருக்கக்கூடாதம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கக்கூடாதம்மா? துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், என்னைக்காவது எங்க வேலையை செய்ய சொல்லு நான் யார்ட்டையாவது சொல்லி இருக்கிறேன்னா? இப்போ ஒருத்தர் எலக்ட்ரீஷியன் வேலை செய்யறான்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு தேவைன்னா செய்ய சொல்லுவோம். என்னைக்காவது எங்க சொந்த குடும்பத்துக்கு, சொந்த காரியத்துக்கு ஏதாவது வேலை செய்ய சொல்றேன்னா? கொஞ்சம் என்ன கவனிங்க பார்க்கலாம். யாருக்காவது இந்த வேலை கொடுக்கப்படுதா? என்ன முறைக்கிறீங்க? ஏன் இதை நான் சொல்ல வர்றேன்னு சொன்னா, இங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு, இப்போ சொல்றேன், நைட்டு ஜபத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, பகல்ல ஜெபம் பண்ணுங்க, 54 நாள் ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காவது எதற்காகவது நம்ம இப்படியாவது எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்னது கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க செய்யப்படுகிறது எல்லாமே எதுக்குன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. அல்லேலூயா. அப்ப ஒரு ஊழியக்காரனுக்கு எப்போ துக்கம் வரும் தெரியுங்களா? ஒரு ஊழியக்காரனுக்கு எப்போ துக்கம் வரும்? வேகமா சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷத்துல முடிக்கலாம். ஒரு ஊழியக்காரனுக்கு எப்போ துக்கம் வரும்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசி நீங்க தான் சொல்லணும். எப்போ துக்கம் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். கீழ்ப்படினா எதுக்கு கீழ்ப்படியில? பின்மாற்றத்துக்குள்ள போகல. அப்புறம் வேகமா சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நாங்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் 100% செஞ்சிடறீங்களா? எல்லாரும் 100% செய்ய முடியுதா உங்களால்? சொல்லுங்கள். 100% செய்ய முடியுதா உங்களால்? எஸ் சார் நோ சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள். என்னதான் பண்ண முடியல? போன வாரம் சொன்னபடி துரிதப்படுத்தினாலும் அந்த மனநிலை இல்லை. அந்த மனநிலை இல்லாத போது முறுமுறுப்பு வருகிறது. முறுமுறுப்பு வரும்போது அடுத்தது கசப்பு வருது. அடுத்தது என்ன பண்ணுறோம்? தானே திட்ட ஆரம்பிக்கிறோம். என்ன பண்ணுறோம்?
தானே திட்ட ஆரம்பிக்கிறோம். அப்ப கவனிங்க பகல் எப்ப துக்கம் வரும் அப்படின்னு சொன்னா, ஜனங்க கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை செயல்படுத்த முடியாதபடி நின்று கொண்டு அவங்க ஒரு யோசனையில் அப்படியே நின்றுக்கிட்டு, அவங்க ஒரு பார்வையில் நின்றுக்கிட்டு, அவங்க ஒரு செய்களை செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா துக்கம் உண்டாகும். இந்த ஜனங்கத்துக்கு இவ்வளோ பிரசங்கம் பண்ணியும், இந்த ஜனங்களுக்கு இவ்வளோ சொல்லியும், கர்த்தர் இவ்வளோ வாக்குத்தத்தத்தை கொடுத்து இவ்வளோ பேசி இந்த ஜனங்க இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறார்களே. ஹல்லேலூயா. இதை விட எப்ப தெரியுங்களா அதிகமா துக்கம் வரும்? இந்த ஒரு மனம் இல்லாம பிரச்சனை வரும் பார்த்தீங்களா? என்ன இல்லாம சொல்லுங்க, என்ன இல்லாம? ஒரு மனமே இருக்காது. பாத்தீங்கன்னு சொன்னா இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்குள்ளேயே நீங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவீங்க. உங்களுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு நீங்களே அதுக்கு ராஜா, நீங்களே அதுக்குன்னு சொல்லிட்டு கடைசி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு திசையில போயிட்டு இருப்பாங்க. ஆளாளுக்கு என்ன பண்றது? நல்ல கவனிங்க, செய்யறது கர்த்தருடைய திட்டம். செய்யறது யாருடைய திட்டம்? சபைக்குள்ள நடக்கிறது எல்லாமே கர்த்தருடைய திட்டம். அப்ப ஒருத்தர் இசைஞ்சு நடக்காதபடி, ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சு நடக்காத போதுதான் எப்ப வேதனை வரும்னா உள்ள அப்படியே உடையும். இந்த ஜனங்க இந்த காரியத்தை கூட ஒரு மனமா செய்ய முடியலையே. இந்த காரியத்தை கூட சாதாரண வேலை, இந்த காரியத்தை கூட ஒற்றுமை இல்லாதபடி நான் பெரியவன், நீ பெரியவன், நான் தான் அது, நீ தான் இது, எனக்கு தான் இந்த வேலை கொடுத்துருக்குது, உனக்கு தான் இந்த வேலை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களா தீர்மானம் பண்ணி ஒரு காரியத்தை செய்யும்போது என்ன ஆகுன்னு சொன்னா அந்த இருதயமெல்லாம் உடைஞ்சே போயிடும். நீங்க கொடுக்கல அப்படிங்கன்னா கூட இருதயம் உடையாது, கர்த்தர் நடத்துவார். ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு மனம் இல்லாதபடி இருக்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் இருதயமெல்லாம் உடைஞ்சு போயிடும். அப்ப நான் என்ன ஆவேன்னா துக்கத்தோடு கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்கிறது, இப்படி நீங்கள் ஒரு மனம் இல்லாதபடி நீங்கள் தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டு, தேவையில்லாததை பேசிக்கிட்டு, தேவையில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, அது காதுக்கு வரும்போது அது என்னவா மாறுதுன்னா அது என்னை துக்கப்படுத்துகிறது. அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் பண்றாங்க, விழித்திருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு என்னவா இருக்க மாட்டாதம்மா? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரு ஊழியக்காரனை துக்கப்படுத்திட்டு அந்த ஊழியக்காரனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீங்க செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் வேதம் சொல்கிறது அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அல்லேலூயா. நீ 21 நாள் உபவாசம் ஜெபிக்கலாம், 40 நாள் உபவாசம் ஜெபிக்கலாம், என்ன ஜெபிச்சாலும் சரி கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்காக நின்று, உங்களுக்காக ஜெபித்து, உங்களுக்காக உங்களை வழி நடத்துகிறவர்களுக்கு 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி அதை நம்ம கீழ்ப்படிதலோடு நம்ம செய்ய வேண்டும். இது கர்த்தருடைய வேலை, இது கர்த்தருடைய காரியம். இது எங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரனை நாங்கள் துக்கத்தோடு நடத்தக்கூடாது, துக்கமான காரியத்தை செய்யக்கூடாதுன்னு அந்த கீழ்ப்படுதல் நீங்க வந்துட்டீங்கன்னா போதும். நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் இருந்து புரோஜனமானதை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பா, புரோஜனமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிப்பா, புரோஜனமான நன்மைகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பா. நீங்களோ அநேக ஆயிரங்களுக்கு புரோஜனமான பாத்திரமாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிற நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மைமைப்படுத்துங்க. பார்க்கலாம், நம்ம நினைக்கல ஒரு ஊழியக்காரனை துக்கப்படுத்திட்டு நம்ம எப்படியோ இருந்து தயவு செய்து நடக்க வசனம் சொல்லுகிறது பிரயோஜனமா இருக்க மாட்டாது, எதுவுமே பிரயோஜனமா இருக்க முடியாது. தயவு செய்து சொல்றேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்க. அடுத்தது அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிங்க. அடுத்தது உங்களை நடத்துகிற உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்காய் விழித்திருக்கிறவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா தேவ திட்டத்தை அவர்கள் சொல்லும் போது அதோடு நீங்க இணைஞ்சு நிற்பீங்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து ஏதோ மாம்ச பார்வையில பார்த்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் மகிமையான காரியம். அடுத்த ஒரே ஒரு வசனம், ரோமர் 13:5, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிங்கள். நான் வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த வசனம் சொல்லி ரோமர் 13:5 சொல்லுகிறது, மனசாட்சி நிமித்தம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது எதை பார்த்தாங்க? தேவனுக்கு கீழ்ப்படின். அடுத்தது சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அடுத்தது சொல்லுங்க, அடுத்தது அவர் சொல்லுக்கு கீழ்ப்படி. அடுத்தது என்ன பண்ணும்? உங்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு கீழ்ப்படினோம். 4வது காரியமாக சொல்லப்படுது, ஆகியால் நீங்கள் கோபாக்கினி நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தம் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு என்ன சாட்சி இருக்குதாமா? சொல்லுங்க, என்ன இருக்குதாமா? சில காரியத்தை நீங்க செய்யும்போது உங்க மனசு அப்படியே பேதளிக்கும்.
வேதனைக்கு, ஐயோ நான் இவர்களுக்கு விரோதமா இப்படி செஞ்சிட்டேன்னு, இவளுக்கு விரோதமா இப்படி பேசிட்டேன்னு, தவறான காரியத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன நிமித்தத்துல நீங்க என்ன செய்யணும்னா அவர்களோடு ஒப்புரவாயிருந்தோம். அந்த மனசாட்சி உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஆக்குது பாருங்க. அந்த மனசாட்சி உங்களை அப்படியே தத்தளிக்க பண்ணுது பார்த்தீங்களா? நீங்க செய்யறது தவறுதுன்னு அந்த மனசாட்சி சொல்லுது. சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் தயவு செய்து சொல்றேன், மனசாட்சி நிமித்தமும் நம்ம கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நமக்கு தவறுன்னு அந்த மனசாட்சி உணர்த்தும். அந்த மனம் அப்படியே போராட ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். உங்க குடும்பமா இருக்கட்டும், உங்க கணவனை சில நேரம் திட்டலாம், மனைவி திட்டலாம், பிள்ளைகளை திட்டிருக்கலாம், மாமியார் மாமனாரை திட்டி இருக்கலாம், சபையில யாராவது திட்டி இருக்கலாம். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உங்க மனசாட்சி டிஸ்டர்ப் ஆகுதுன்னா தயவு செய்து சொல்றேன், உடனே கீழ்ப்படிந்து உடனே ஒப்புரவாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வசனம் சொல்கிறது, ஏசாயா 1:19 அப்படியே வாசிக்கும் போது, நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்ன நன்மையை புசிப்பீர்களாமா? அப்ப கர்த்தர் தேசத்துல நன்மையை வைத்திருக்கிறார். தேசத்துல என்ன வச்சிருக்கிறாருங்க? நம்ம இந்த தேசத்துல வாழ்கிறதுனால தேசத்துல இன்னைக்கு அநேக கொடுமைகள், அநேக வியாதிகள், அநேக போராட்டங்கள், அநேக காரியங்கள், உபத்திரம் இருக்குது. ஆனால் இவைகள் மத்தியில கர்த்தர் நன்மையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்தின் நன்மையை, தேசத்துல கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு தேசத்தின் நன்மையை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனம் சொல்கிறது, தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்படின்னு சொன்னா திருப்தியாய் இருப்பீர்கள், சந்தோஷமாய் இருப்பீர்கள், மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள், ஆரவாரமாய் இருப்பீர்கள், ஆர்ப்பரிப்போடு இருப்பீர்கள், வெற்றியோடு இருப்பீர்கள். எல்லா விதமான நிறைவு உங்க வாழ்க்கையில இருக்க. நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் கடைசியா சொல்லுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தின் நன்மையை புசிக்க போறீங்க. தேசத்தின் நன்மைகளை புசிக்கும்படியான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எதை பார்த்தீங்க? யாருக்கு கீழ்ப்படியணும்? ரெண்டாவது எது கீழ்ப்படியணும்? இல்ல பிசாசு காரியத்தை விடுங்க. முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும், ரெண்டாவது சொல்லுக்கு கீழ்ப்படியணும், மூணாவது அல்ல சத்தமா சொல்லுங்க, மூன்றாவது உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறவர்களுக்கு என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான்காவது காரியமாக மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படி. நீ இதெல்லாம் முடிவில் ஆண்டவர் சொல்றாரு, ஓ மனம் பொருந்தி நீ செவி கொடுத்தானா தேசத்தின் நன்மையை புசிப்ப. எல்லாரும் அப்படி எளிமை நிக்கலாமா தேவ சமூகத்துல? கர்த்தர் ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் மத்தியில வைத்திருக்கிறார். கீழ்ப்படிதல். அவர் பாடுகள் மத்தியில கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பாடுகள் மத்தியில் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு வேதத்துல வாசிக்கிறோம். நீ பாடுகள் மத்தியில இருக்கிறாயா? நீ கவலைப்படாத, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள். உன்னை ஒன்றும் பண்ணாது, இந்த உலகம் ஒன்றை சேதப்படுத்த முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேசத்தின் நன்மையை புசிக்க கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ தேசத்துல ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ போற. இன்னைக்கு இருக்கிற எல்லா வாழ்க்கையும் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எஸ் டாடி, எஸ் டாடி. உன்னை குழப்புவதற்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனா உன்னை நல்வழிப்படுத்த கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, உனக்காய் உத்தரவாதம் பண்ணுகிற, உனக்காய் விழித்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நீ எதற்கும் கவலைப்படாதபடி தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சொல்லுக்கு நாங்க கீழ்ப்படியணும்ப்பா, உம்முடைய சொல்லுக்கு நாங்க கீழ்ப்படியணும், தேவனுக்கு நாங்க கீழ்ப்படியணும் ராஜா. ஆண்டவரை உத்தரவாதம் பண்ணுகிற விழித்திருக்கிறவர்களுடைய ஆண்டவரை மெய்ப்பருக்கு நாங்கள் கீழ்ப்படியணும் தகப்பனே ராஜா. மனசாட்சி நிமித்தம் நாங்கள் கீழ்ப்படியணும் ராஜா. ஏதோ ஒரு வாழ்க்கை நாங்கள் நீ வாழ்ந்து கொண்டிருக்காதபடி இதோ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். 2 நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கீழ்ப்படிதல். எஸ் டாடி. எல்லா சூழ்நிலையும் கீழ்ப்படிதல். தேவ சமூகத்தில் அப்படி அர்ப்பணிங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். உலக பிரகாரமாய் பேசுவதற்கோ நடப்பதற்கோ நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படி ஆரம்பிங்க. சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அவ்வளவுதான் நம்ம வேலை. நீங்க சொல்லுங்கப்பா நாங்க கேட்கிறோம், நீங்க சொல்லுங்கப்பா நாங்க செய்யறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவைகள் மத்தியில நாங்கள் உமக்காக செயல்பட விரும்புகிறோம் தகப்பனே. உமக்காக உண்மையா இருக்க விரும்புகிறோன்னு சொல்லுங்க. ஆபிரகாம் ஒரு நெருக்கத்தின் நேரத்துக்கு தள்ளப்பட்டான்.
தன் பிள்ளையை பலி கொடுக்க சொல்றாரு. ஆனாலும் அந்த நெருக்கத்தின் நேரத்தையும் ஆபிரகாம் துரிதமாய் செய்ய ஆரம்பித்தான். எஸ் டாடி, கொஞ்சம் யோசிங்க. ஏதோ ஒன்று மாய்மலமா அவன் எதையும் செய்யல. பிள்ளைக்கான எல்லாம் கட்டி பலிபடத்துல மேல வச்சு கத்தியை வெட்டுறதுக்கு தூக்குறான். கொஞ்சம் யோசிச்சுப்பார். கீழ்ப்படுகிறான். தேவனின் சில வேளையில சில கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை நடத்துவாரு. அந்த சூழ்நிலையில் நீ அவர் சொல்லுக்கு கீழ்ப்படி. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அதை நம்பு. உன்னை விட்டு விலக மாட்டார், அதை நீ நம்பு. உன்னோடு கொடுத்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி இருக்கிற, அதை நம்பு. நான் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் சொல்லி இருக்கிற, அதை நம்பு. கலங்காத, திகையாத. நான் தான் என்று சொல்றாருல்ல, நான் தான் என்று சொல்ல உன்னை மூழ்க கர்த்தர் விட மாட்டாரு. உன்னை மூழ்க கர்த்தர் விட மாட்டாரு. நீ தத்தளிக்கிறத பார்த்துட்டு கர்த்தர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. உனக்காய் தம் கரத்தை நீட்டி உன்னை மறுபடி அழைத்து படகுல அமர செய்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னை நடுக்கடல்ல உன்னை விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அவர் தானே உன்னை அக்கறைக்கு போக சொன்னாரு. அவர் தானே உன்னை காரியம் செய்ய சொன்னாரு. ஆனாலும் எதிர்காற்று வந்தது, நஷ்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது. பயப்படாத. உன்னை மறுபடி கரை பிடிச்சு தூக்கி மறுபடி படகுல அமர வைத்து மறுபடி அக்கறைக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பா. கீழ்ப்படி. நீ கீழ்ப்படிஞ்சனா போதும். நீ அக்கறைக்கு போவது நிச்சயம். நீ அக்கறைக்கு போவது என்ன எதிர்காட்டு வீசினாலும் சரி, நீ அக்கறைக்கு போவ. கர்த்தர் சொன்னபடி நீ அக்கறைக்கு போய் காரியங்களை செய்கிற மகனாய் மகளாய் குடும்பங்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கீழ்ப்படிதல் மரண பரியந்தமோ அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். பாடுகள் நிமித்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்பா பார்த்து சொல்லுங்க, அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. சொல்லுங்க, அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. ரிஷ்மல் காசி அத்தோ உரபாஷே மே சிமில் காசுவாஷே அபியத்தோ ரபோல ஹன்னனமா ஷிபி அல்காசி அந்தரா. எஸ் டாடி, தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ள 100% கீழ்ப்படிஞ்ச வாழ்ந்த குடும்பத்துக்குள்ள சில போராட்டத்தை சத்துரு கொண்டு தந்திரமா பேசினா. எஸ் டாடி, இதை சாப்பிட்டா தேவர்களை போல மாறின்னு பொய்ய நம்ப வச்சா. உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை நீ மூழ்கி போயிருவன்னு பொய்ய சொல்லுவா. நீ அவ்வளவுதான்னு சொல்லுவா. நீ எழுதிருக்க முடியாதுன்னு சொல்லுவா. வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவா. நம்பாத. உன்னை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் உன் அருகாமையிலே இருக்கிறா. உன்னை கண்மலை மேலே நிறுத்துகிற தெய்வம் உன் அருகாமையிலே இருக்கிறா. முற்றிலுமாய் நீ அவரை நம்பு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட தொடங்கு. எப்போது அவருடைய உறவுல நிலைத்திரு. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவா. நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். சிலருக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கிறார். அழுது கொண்டிருக்கிற சிலருக்கு இந்த வார்த்தை கொண்டிருக்க. நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி வருகிறார். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருந்து கர்த்தர் உன்னை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். ஒரு மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எஸ் டாடி, நீ அழுது கொண்டிருக்க போறது இல்லை. அவர் உருக்கமா இறங்குறதுனால உன் வாழ்க்கை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற ஆரம்பிக்கிறார். ரியாந்தர பராக்கல்ப தூரபா உரபாசி அந்தர பராக்கல்ப ரூடலபி ஷல்ப தூரபாசி அந்தர. கடைசி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆசையை காட்டி நீங்க அநேகரை இழுக்க முற்பட்டு கொண்டிருக்கிற சத்துருவே, உனக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிறோம். ஜனங்களை விட்டு நீ வெளியேறும்படி உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். சில மயக்கங்களை உண்டு பண்ணுகிற எஸ்டடி உலக மயக்கத்தை உண்டு பண்ணுகிற ஓ ரிபா ஹல்காசி அந்தரா பராக்கல்காசி அந்தரா. தேவ சமூகத்துல காத்திருக்க வேண்டிய சந்ததிகள், தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க வேண்டிய சந்ததிகள், ஆவியில நிரவ வேண்டிய சந்ததிகள் சில மயக்கத்துக்குள்ள போறாங்க ராஜா. உலக மயக்கத்துக்குள்ள போறாங்க. இயேசுவே, அவர்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நீர் இந்த வேளை விடுவிப்பீர் ராஜா. கர்த்தர் விடுவிப்பீராக. வேதத்தை மறந்து, ஆராதனையை மறந்து, அபிஷேகத்தை மறந்து, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து கர்த்தர் சிலருக்கு சொல்றாரு. நீ யார் என்பதை மறந்து சில மயக்கத்துக்குள்ள நீ விழுந்து கிடக்கிற. சில மயக்கங்கள், சில ஆசைகள், சில காரியங்கள் உன்னை இழுத்து கொண்டு இருக்கிறது. ரிபா அல்காசி அத்தோ உரபலகடலப ஷபோ லகதனமசி அந்தரா ரிபா ராக்கல்பது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய சிலர் தேவனை எதிர்த்து நின்று தேவனுக்கு விரோதமான செய்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற யார்
யாராய் இருந்தாலும் இந்த ஆராதனை முடிவு வேளையில உன்னை நீ அர்ப்பணி. அந்த ஆராதனை முடிவு வேளையில் உன்னை அர்ப்பணி. கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார், வாழ வைக்க விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆனாலும் நீ உலக மயக்கத்தினால், உலக ஆசையினாலும், உலக சிற்றின்பத்தினால் நீ விழ நினைக்கிற, வெளியே வா இயேசுவின் நாமத்தினா, வா வெளியே இயேசுவின் நாமத்தினா. உன்னை வஞ்சிக்கிற அந்த பொல்லாத பொய்யின் ஆவிகளில் இருந்து வா வெளியே. இதுதான் உனக்கு, இதுதான் உனக்கு உன்னை காட்டி உன்னை மயக்குகிற அந்த பொல்லாத காரியங்கள், அந்த மாய தோற்றங்கள் இப்பொழுதே வெளியேறுவதாக, இப்பொழுதே வெளியேறுவதாக. கர்த்தருடைய ஆளுகை இறங்குவதாக, கர்த்தருடைய ஆளுகை இறங்குவதாக. யோசேப்பை மயக்க நிறுத்தி நினைச்ச தகப்பனே, அந்த காரியத்தில் யோசேப்பு விழாதபடி அன்னை காத்து கொண்டதை போல ஒவ்வொருவரும் தன்னை காத்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. அந்த மாய உலகத்திலிருந்து கர்த்தாவே யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை வெளியே கொண்டு வருவீராக. யாக்கோ மனாசி அந்தர பராசி அபி அந்தர பராக்கல்பு துவாஷேமி அந்தர பராசியா. இது என் தேவன் சொல்லாதது, இது தேவன் நினைக்காதது, இது என் தேவன் விரும்பாதது, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி எதிர்த்து நிக்கிற அந்த கிருபையை கொடுங்கப்பா, எதிர்த்து நிக்கிற அந்த கிருபையை கொடுங்கப்பா. ரிஷ்மல்காசி அந்தர பராசி. பூமியில பிறக்க வச்சது நீங்க, வாழ வச்சு கொண்டிருப்பது நீங்க ராஜா, எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருப்பது நீங்க தான் தகப்பனே. ஆனால் உம்மை விட்டு விலக நினைக்கிற அந்த இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்படுவதாக. ஜபா லகஸி அந்தர பராக்கல் பஸியா ரியந்தர பராக்கல் பதுவாஷமி அந்தர பிஷல் கதியானம். எல்லாரும் தேவ சமூகத்துல ஆண்டவரே எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாரும் கடைசியாக உங்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எஸ், கீழ்ப்படுத்துற தேவனை கீழ்ப்படி, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனை தேடுகிற தேடல், அதிகாலை ஜெபங்கள், வேத வாசிப்புகள், எல்லாத்துக்கும் முழுவதும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தரை ஆராதிப்பது முழுவதும் ஒப்பு கொடுங்க. யாருக்கு என்ன தெரியும் நினைக்காதீங்க. யாரு எவனை கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு செய்வது, இஷ்டத்துக்கு போவதுமா இருந்தா ஒரு கண்ட்ரோலர் ஒருவர் இருக்கிறார். அவர் இறங்கி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா தாங்க முடியாது, அது தாங்க முடியாததா இருக்கும். ஏன்னா உன் ஆத்துமா நரகத்துக்கு போகாதபடி மீட்க வேண்டும் என்று சொன்னா சில வேளையில் அவர் இறங்கி காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். தயவு செய்து சொல்றேன், எல்லாரும் தன்னை அர்ப்பணிங்க பார்க்கலாம். இஷ்டத்துக்கு போவதும், இஷ்டத்துக்கு வருவதும், இஷ்டத்துக்கு பார்க்கறதெல்லாம் செய்வதற்கு இது தேவன் கொடுத்த வாழ்க்கை, இது உலகம் கொடுத்த வாழ்க்கை அல்ல, இது தேவன் கொடுத்த வாழ்க்கை. தேவனுக்கு உங்களை அர்ப்பணிங்க பார்க்கலாம். கடைசியா தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி சில நிமிடங்கள் அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். எல்லாரும் அர்ப்பணிங்க, அர்ப்பணித்தேன். எல்லாரும் கடைசியாக கடைசியாக இஷ்டப்படி ஏதோ ஒன்றை செய்வதற்கு நேரம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படிங்க. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். சொல்லுங்க, அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன்.
தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களாம் ராஜாவின் பிள்ளைகளாமா, நீங்களாம் ராஜாவின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் சொல்றாரு, நீங்க ராஜாவின் பிள்ளைகள். ராஜாவின் பிள்ளைகள் என்று சொன்னால் ஆளுகிறவர்கள், அதிகாரம் செலுத்துகிறவர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை மீட்கிறவர்கள், எல்லையை விரிவாக்கமாக்கப்படுகிறவர்கள். எல்லையை விரிவாக்கமாக்குவதுதான் ராஜாவுடைய வேலைகள். புதிய குடியிருப்புகளை உண்டு பண்ணுகிறவர்கள், தன் ஜனத்துக்கு தேவையான நன்மைகளை வெளிப்படுத்தி கொடுக்கிறவர்கள் தான் ராஜாக்கள். நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் நம்மளை எல்லாரையும் பார்த்து சொல்றார், நீங்களா ராஜாக்கள். ராஜாக்கள், பிரதான ராஜாவாய் அவர் இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் உங்களை ராஜாக்களாய் கர்த்தர் அபிஷேகித்து, ஆசாரியர்களாய் கர்த்தர் தாமே, லேவியராக உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ரிஷ்மல்கா ஜியந்தரா உரபா ஷபு லகதனமா ஜியந்தரா ரியந்தரா எல்லார் நீ சாதாரண ஆளு நீ உன்னை நினைச்சுக்கிட்டு, எஸ் டாடி ஏதோ சின்ன பிரச்சனைக்கு நான் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்காது. நீ ராஜா, நீ ராஜாவா இருக்கிற. ராஜாக்குரிய அந்த கம்பீரம் உனக்குள்ள இறங்கி வரட்டும். ராஜாக்குரிய அந்த கம்பீரம் யாருக்கு பயப்படாதபடி, எஸ் டாடி எந்த பிரச்சனைக்கு பயப்படாதபடி. எத்தனை பேர் உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாது. நீ ராஜா, ராஜா, பிரதான ராஜாவுக்கு பிள்ளையா இருக்கிறீங்க. இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாவுக்கு நாம் எல்லா பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? ஏன் பயந்து கொண்டிருக்கிறீங்க? ஏன் எங்களின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அவர் நம்மளை ஒரு நிமிடத்தில் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் எல்லா விதத்திலும் நம்மளை சேர்த்து அரவணைச்சு நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஷபாலகியாத்து ரபோலகந்தன மிஸ்ஸியா உரபாஷிபி அல்காசி அந்தரபரா கல்பதூரமா சந்திரியா. எல்லா இடத்துல அதிகாரத்தை செலுத்துங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரச்சனையை பார்த்து சொல்லு, நீ என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லு. நீ பிரச்சனையை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லு. இந்த சூழ்நிலை மாறும். என் கர்த்தரை நீ ஆசீர்வதிப்பான்னு பேச ஆரம்பிங்க. மறுபடியும் நாங்க எழும்புவோம், பிரகாசிப்போம். மறுபடியும் கர்த்தர் எங்களுக்கு நிறைவை கொடுப்பார். எல்லா மேன்மையும் எங்களுக்கு உண்டுன்னு சொல்லு. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். எங்கள் அன்பு தகப்பனே, மக நன்றி செலுத்துகிறோம். 6வது மாதம் 8ஆம் தேதி கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இனி தேவ வார்த்தைக்கு முழுவதும் கீழ்ப்படியணும்பா. முழுவதும் கீழ்ப்படிந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்து உங்க நாமத்தை மைப்படுத்த உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை நடத்துங்க. எல்லாருடைய வாழ்க்கையில நன்மைகள் நிறைந்திருப்பதற்காய் நன்றி. ராஜாவுக்குரிய அந்த கம்பீரத்தோடு ஜனங்கள் கடந்து போய் உங்க நாமத்தை மைப்படுத்த உதவி செய்யுங்க ராஜா. கிருபை தாங்கட்ட ஆண்டவர். வியாதியோடு பலவீனத்தோடு யார் யார் இருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொடுங்கப்பா. மாற்றங்களை கொடுங்க. நன்மை உண்டாகட்டும்பா. தீமைகள் துக்கங்களும் மாறுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஒரு நிறைவு இருக்கட்டும். மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து எல்லாருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கலாபக ஊழியங்களை ஆசீர்வத்தை நடத்துங்க. வாழை நடக்கிற ஊழியங்களுடைய மகிமை வெளிப்படுத்துங்கப்பா. மகிமை வெளிப்படுகிற காலங்களில் நாங்கள் மௌனமாய் இருக்காதபடி ஒவ்வொரு சுவிசேஷங்களை அறிவித்து உன் நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வந்திருக்கிற அனைவரோடு மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.